பரிசாக கிடைத்த மாயாஜால தோட்டம். ரவி ஒரு விவசாயி. அவருக்கு விவசாயத்தை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அவருடைய சொந்த தோட்டத்தையும் வித்துட்டு இப்ப வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னம்மா தேவி, வீட்டுல சாப்பாடு ஆக்குறதுக்கு தேவையான காய்கறி அரிசி எல்லாம் இருக்கா? ஒரு 2 நாளைக்கு சமாளிக்கலாங்க. நானும் இவ்வளவு நாளா எப்படியோ சமாளிச்சுட்டேன். நீங்க தான் வேற ஏதாச்சும் வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்கங்க. ராசப்பன் சொன்னாரு, பக்கத்து ஊர்ல ஒரு பண்ணைக்காரர் இருக்காராம், அவர்கிட்ட போய் தோட்டத்து வேலை ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். அங்கேயும் வேலை கிடைக்கலாட்டி வேற எந்த வேலையா இருந்தாலும் சேர்ந்துடுறேன் தேவி, நீ கவலைப்படாத. இப்படி சொல்லிட்டு ரவியும் ஒரு வழியா பக்கத்தூர்ல இருக்க பண்ணக்காரரை பார்க்க வந்துட்டாரு. என்னப்பா, யார் வேணும் உனக்கு? புதுசா இருக்க, இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். என் பேர் ரவி. எங்க ஊர்ல ராசப்பேன்னு ஒருத்தர் சொல்லி தான் இங்க வந்தேன் ஐயா. எனக்கு ஏதாச்சும் தோட்டத்து வேலை இருந்தா கொடுங்க ஐயா. ஓ அப்படியா, எனக்கும் ரொம்ப நாளா என்னோட தோட்டத்துல ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சரி, நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நல்லபடியா பண்ணித்தரேன் ஐயா. அந்த விவசாயத்துல உங்களுக்கு நல்ல லாபம் வர மாதிரி நான் பண்றேன் ஐயா. எனக்கு லாபம்லாம் வேணாம், அது ரொம்ப நாளாக சும்மா கிடக்கு. அது ஏதாவது பிரயோஜனமாக படுத்துனா சரிதான். சரி வாங்க, நான் உங்களை கூட்டு போய் காட்டுறேன். சரி குமார், நீ கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு பேங்க்குக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துரு குமார். சரிங்க ஐயா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. நான் பேங்க்கு போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி தன்னோட கணக்கு பிள்ளைகிட்ட வேலையை கொடுத்துட்டு ரவியும் அந்த பண்ணக்காரரும் அந்த தோட்டத்துக்கு போறாங்க. இந்தப்பா ரவி, இதுதான் நான் சொன்ன அந்த இடம். இதில் என்ன விவசாயம் பண்ணி என்ன விதைக்கலாம், என்ன பயிர் செய்யலாம்னு நீ பார்த்து சொல்லு. ஐயா, இதில் எல்லா விதமான பயிரும் விவசாயம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் விவசாயம் பண்ணி பார்க்குறேன். சரிப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு. காசு ஏதாவது தேவைப்பட்டா நான் தரேன். இப்போதைக்கு எந்த உதவியும் தேவையில்ல ஐயா. நான் வேணும்னா வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஐயா. நான் பார்த்துக்கிறேன் இனிமே இதை. இப்படி ரவியும் அவங்க மனைவியும் எல்லா காய்கறிகளையும் விதைச்சு அதை பார்த்துக்க நைட்டெல்லாம் ரவி அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் ரவி பண்ணக்காரரை பார்க்க அவர் வீட்டுக்கு போறாரு. என்னப்பா ரவி, திடீர்னு வந்திருக்க? காசு எதுவும் தேவைப்படுதா? விவசாய வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? காசுலாம் ஒன்றும் தேவைப்படலை ஐயா. உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் ஐயா வந்தேன். சரி சொல்லுப்பா ரவி, என்ன விஷயம், என்ன பேசணும் சொல்லு எதுனாலும். அறுவடைக்கு காய்கறிலாம் ரெடி ஆயிடுச்சு, எப்போ பண்ணலாம் ஐயா? அதையப்பா என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உனைய வேலைக்கு வைக்க போறேன், நீயே பார்த்து பண்ணுப்பா. இன்னும் ஒரு 3 நாளில் பண்ணால் சரியா இருக்கும் ஐயா. சரி அப்பா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணு. இல்லை வேற எதுவும் உதவி தேவைப்படுதா சொல்லு. அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படுவாங்க ஐயா. நான் போய் அவங்கள கூப்பிட்றேன். இப்போயே கூப்பிட்டா தான் வருவாங்க 3 நாள் கழிச்சு. எல்லாரும் கம்பெனி வேலைக்கு போகிறனால யாரும் வர்றதில்ல ஐயா. நீ சொல்கிறதும் சரிதான் ரவி. இப்போல்லாம் யாரும் விவசாய வேலைக்கு வராங்க. சரி, நீ போய் கூப்பிட்டு வேலையை ஆரம்பி. நல்லபடியாக வேலையை முடிச்சிரு. ரவியும் அறுவடைக்காக அவங்க ஊரை சேர்ந்த முனியம்மான்னு ஒருத்தவங்கள கூப்பிடுறதுக்காண்டி வராரு. எப்பா தம்பி, உங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? வாங்க ரவி அண்ணே, எங்க அம்மா கம்பெனி வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அப்படியாப்பா, உங்க அம்மா வந்தா ரவி அண்ணே வந்தாருன்னு சொல்லு. பக்கத்து ஊர்ல ஒரு தோட்டத்து வேலை எடுத்திருக்கேன், அதுக்கு அறுவடைக்கு ஆள் வேணும். உங்க அம்மா வர சொல்லுப்பா. ரவி அண்ணே, நான் டியூஷனுக்கு போயிருவேன், அதனால மறந்துடுவேன். இருங்க, ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே சொல்லிருங்கண்ணே. இப்படி சொல்லிட்டு ரவியும் முனியம்மா கிட்ட வேலையை முடிச்சுட்டு வரையில தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்றாரு. முனியம்மாவும் நான் வரேன்னு சொல்றாங்க. ரவியும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. முனியம்மாவும் தன்னுடைய கம்பெனி வேலையை முடிச்சுட்டு நேரா ரவி வீட்டுக்கு வராங்க. வந்து என்னன்னு கேக்குறாங்க. என்ன ரவி அண்ணே, வேலையை முடிச்சுட்டு வர வழியில உங்களை பார்த்துட்டு வர சொன்னீங்க, என்ன விஷயம்னே சொல்லுங்கண்ணே. அது ஒன்றும் இல்லை முனியம்மா, பக்கத்து ஊர்ல ஒரு தோட்டத்து வேலை எடுத்திருக்கேன், அதுக்கு அறுவடைக்கு ஆள் வேணும். ஒரு 2 நாளைக்கு நீயும் உன் கூட யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வரியா? ஓ அப்படியாண்ணே, நான் கண்டிப்பா யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடுறேனே. ஆனா எனக்கு கம்பெனி சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபா. அந்த சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்கண்ணே, எனக்கு கூட வரவங்களுக்கும். எத்தனை மணிக்குண்ணே வரணும் அதையும் சொல்லிருங்க, நான் கரெக்டா வந்துடுறேன் அந்த டயத்துக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபாயா? சரி பரவாயில்ல முனியம்மா, நீ வந்துரு. யாரையாவது கூட்டிட்டு மட்டும் வந்துரு, ஒரு ஆள் போதும், நாங்க 2 பேர் இருக்கோம். சரி ரவி அண்ணே, நான் கண்டிப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடுறேனே. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஒரு வழியா அறுவடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியா அறுவடையை முடிச்சு குடோன்ல போய் காய்கறிகளையும் வித்துட்டாரு ரவி. அந்த காசை கொண்டுகிட்டு தன்னோட முதலாளி கிட்ட போறாரு ரவி. அறுவடை நல்லபடியா முடிஞ்சுன்ற சந்தோஷத்தோட ரவி அந்த காசை கொண்டுகிட்டு வராரு. என்னப்பா ரவி, அறுவடையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா முடிஞ்சா? காசு எதுவும் தேவைப்படுதாப்பா? ஐயா, நல்லபடியா அறுவடை முடிஞ்சு, அதை கொண்டு போய் குடோன்லையும் கொடுத்துட்டு லாபத்தை கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இந்தாங்க ஐயா, அறுவடை பண்ணதுல மிச்சம் இருக்க லாப காசு. என்னப்பா ரவி சொல்ற, லாபம் வந்திருக்கா? என்னால் நம்பவே முடியல. இது வரைக்கும் இந்த தோட்டத்துல அறுவடை செஞ்சு லாபம் கொண்டு வந்திருக்க ஒரே ஆள் நீதான். அப்படியா ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீ நன்றி சொல்லக்கூடாது ரவி, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சும்மா கிடந்த இடத்துல எனக்கு நீ அறுவடை பண்ணி இவ்வளவு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பா நான் உனக்கு ஏதாவது பெருசா செஞ்சே ஆகணும்.
ஐயோ ஐயா, அதெல்லாம் எதுவுமே வேணாம் ஐயா. நீங்க என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. என் குடும்பமே கஷ்டத்துல இருந்துச்சு. இப்போ உங்களால தான் நாங்கள் நல்லபடியா சாப்பிட்றோம். அதெல்லாம் இல்லை ரவி, நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களோட ஊர்லயே நான் உனக்கு ஒரு தோட்டத்தை வாங்கி தரேன். அதுல நீ நிறைய அறுவடை பண்ணி லாபத்தை சம்பாதி. அதை காசை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இந்த தோட்டத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இதுக்கு நீ எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. அந்த தோட்டம் உன்னுடையதான். ஐயா, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. சரிங்க ஐயா, நீங்க வாங்கி கொடுங்க. அதுல வர லாப காசெல்லாம் நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். நீங்க தான் அதுல எனக்கு சம்பளம் கொடுக்கணும் ஐயா. ரவியும் தன்னோட முதலாளி வாங்கி கொடுத்த இடத்துக்கு விதைகளை கொண்டுகிட்டு வராரு. அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. ஐயோ, என்ன நம்ம கையில இருந்த கொஞ்சம் விதைகள் கீழே விழுந்துச்சு. ஆனா இவ்வளவு விதைகள் இருக்கே. இது எப்படி என்னன்னு தெரியலையே. சரி, உடனே போய் தேவியை கூட்டிட்டு வருவோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயம். இப்படி சொல்லிட்டு ரவியும் வேவேமா அவங்க மனைவி தேவி கிட்ட வராரு. தேவி, முதலாளி நமக்கு வாங்கி கொடுத்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்குது. நான் கையில கொஞ்சம் விதைகள் வச்சிருந்தேன். அந்த விதைகள் எப்படின்னே தெரியல. கீழே விழுந்தோன்னா நிறைய விதைகளா மாறிடுச்சு. வந்து பாரேன், வா போய் பார்ப்போம். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இங்க பாரு தேவி, இதுதான் நான் சொன்ன விதைகள். கையில கொஞ்சம் விதைகள் தான் வச்சிருந்தேன். ஆனா கீழே விழுந்துருச்சு தெரியாம. ஆனா இவ்வளவு விதைகளா மாறிடுச்சு. இது எப்படி என்னன்னே புரியல. இது என்னங்க மாயாஜாலமா இருக்கு? உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் கடவுள் கொடுத்த பரிசு தான் அந்த தோட்டம் நினைக்கிறீங்க. இதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். ரவிக்கும் தேவிக்கும் அந்த தோட்டத்துல நிறைய காய்கறிகள் கிடைக்குது. இது நமக்கு கண்டிப்பா ஒரு மாயாஜால தோட்டம் தாங்க. இவ்வளவு காய்கறிகள் கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நல்ல முறையில பயன்படுத்தணும். நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்ம நிறைய வேலை கொடுக்கணுங்க. ஆமா தேவி, நீ சொன்ன மாதிரி நம்மளை மாதிரி தோட்டத்து வேலை மட்டும் பாக்குற நிறைய பேருக்கு நம்ம இதுல நிறைய வேலை கொடுக்கணும். அறுவடை பண்றது, விதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை கொடுப்போம். கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு.